நம்ம உமிழ் நீர்ல ஒரு சளியை மிதிக்கக்கூடாது, ஒரு ஆள் துப்பினத்தை மிதிக்கக்கூடாதுங்கிறோம். ரசூலா சொன்னாங்க, துப்புறது பாவம், மூடி விடுறது அதுக்கு பிராயச்சித்தங்கிறாங்க. துப்புறது பாவம், கப்பாரத்துவா தப்புனுவா, அதுக்கு பரிகாரம் மூடி வைக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, உமிழ்நீரை மிதிச்சா காச நோய் பரவும், அவன் நோய் பரவும் அப்படிங்கிறான். என்ன அர்த்தம்? வாய்க்குள்ள இருக்கிற அதே உமிழ்நீர் தான் வெளியில போகுது. இருக்கும் வரைக்கும் அவனுக்கு நோய் இல்லை. வெளியில வந்தால் வெளியில் உள்ள பாக்டீரியாக்களோட தாக்கம் அடையும். இந்த வெளியில இந்த காற்றுல சில நுண்ணங்கிகள் இருக்குது, உள்ளுக்கு இருக்கிறது வெளியில வந்தா அந்த நுண்ணங்கியோட தாக்கம் அடைந்து அது இப்ப எதிரியா மாறும். அதை திரும்ப நாம எடுத்தாலும் நமக்கு நோய் தான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவர் குடிக்கிற தண்ணியிலேயே ஊதனா வந்துட்டாங்க. குடிக்கும் போது அதுவும் சேர்ந்து உள்ளுக்கு போனா அது ஒரு விஷயம். வெளியில வந்து வெளியில உள்ள ஒரு நுண்ணங்கிகளோடு தாக்கம் அடையக்கூடாது. அப்ப நாம குடிக்கிறதுல நாமளே ஊத போடா என்றால், இன்னைக்கு தண்ணியை கொண்டு அசரத்திட்ட கொடுத்து கொஞ்சம் ஓதிங்கண்டா அவர் ஓதுவார். மந்திரிச்சு ஊதுறதுக்கு ஒரு முறை இருக்குது, சும்மா ஊதுறது. உமிழ்நீர் கலந்த காற்றோடு ஊதுறது தான் மந்திரிக்கிறது. அதுல கையை பிடிச்சா அது ஈரம் படும், அதுதான் மந்திரிக்கிற முறை. அப்ப அவன்கிட்ட கொடுத்து ஊதச்சேன்னா அவன் 3/4 கிளாஸை முழு கிளாஸ் ஆக்கி விட்டுருவான் ஊதி ஊதி. அதை கொண்டாந்து கொடுத்தா வருத்தம் சரியாயிடும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, வருத்தம் கூடும், அவன் நோயை பரப்புறான். சொல்லுவான், கொஞ்சம் குடிங்க, அப்ப உள்ளுக்கு கொஞ்சம் பாக்டீரியா நோய் கிருமியை அனுப்புங்க, முகத்தை கழுவுங்க, முகத்திலையும் கொஞ்சம் நோய் கிருமியை பரப்புங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கண்டா குடும்பத்தோட சாவுங்க. இன்னொரு அநியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை தந்தார்கள். நீ குடிக்கிற தண்ணியில நீயே ஊதாத அப்படி என்ற மார்க்கம் இந்த மார்க்கம். அதற்கு இன்னொருத்தர் ஓதி குடிக்கிறது இல்ல, ஊதி பார்க்கிறது, உனக்கு ஊதுறது மந்திரிச்சு ஓதுறது இருக்கிறது. அல்லாஹும்ம ரப்பனா ஸரிஹி பில் பஸ் வஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிர் ஸகமா. புகாரி வரஹத் ஓது. நோயாளி போனா நீ ஓது, நோவு உள்ள இடத்துல கையை வச்சு ஓத சொல்றான். அப்ப பிஸ்மில்லா பிஸ்மில்லா 3 தரம், அஊது பி இஸ்ஸதிக வ கதரதிக மின் ஷர்ரி அஜிது மா ஹாதிர் 7 தரம். அது நம்மளே நாம ஓதுறது, இன்னொருத்தருக்கு ஓதுறது. இப்படி ஓதுறது, நம்ம ஓதுறது, அடுத்தவங்களுக்கு ஓதுறது இருக்குது. ஓதி அதுல இதுல ஊதி கொடுக்கறது, தின்ன கொடுக்கறது எல்லாம் கிடையாது.